السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் கருணைமிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நாம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு என்ன கிழமைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராவது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்? டக்குன்னு சொல்லணும். பத்ரு. இன்னைக்கு பிறை 17 முதல் யுத்தம் நடந்த நாள். இது நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் அதை கொஞ்சம் சொல்லிட்டு, பத்ரை பற்றி பேசுகிற ஐடியாவே கிடையாது. நான் இன்னைக்கு ஏத்திகாஃப் பற்றி முழுக்க 25 நிமிஷம் ஏத்திகாஃப் பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சில சகோதரர்கள் தனி ஐடியில், அதான் நிர்வாகத்தில் உள்ளவங்க பத்ரை அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்தினாங்க. அதனால டக்குனு இப்போ மாற்றிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல பத்ர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்காவில் இருக்கிற வரைக்கும் எழுத்து அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. எழுத்து அடிக்க அனுமதி கொடுக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னால அங்க அந்த மதீனா நகரை கட்டமைக்கிறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, யூதர்களோட எகிரிமெண்ட் போடுறாங்க. அங்கேருந்து மண்ணின் மைந்தர்களோட எகிரிமெண்ட் போடுறாங்க. ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரம் தான் அந்த மண்ணின் மைந்தர்கள். அவங்க தான் நம்ம பின்னால் அன்சாரிகள் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட எகிரிமெண்ட் போடுறாங்க. உளவு அமைப்பு அமைக்கிறாங்க. மிலிட்ரி நியமிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செய்யும் பொழுது சரி ஆச்சரியமான சில செய்திகள் அதில் காணப்படும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்கன்னா, அந்த உளவு அமைப்புல 16 பேரிச்சம்பழத்தை கொடுத்து 4 பேர் அனுப்புறாங்க. 16 பேரிச்சம்பழத்தை கொடுத்து. அப்ப திரும்பவும் சொல்றேன், ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால்தான் முஸ்லிம்கள்ட்ட காசு பணம் வந்துச்சு. அது வரைக்கும் கஷ்டம்தான். ஹிஜ்ரி 6 வரைக்கும் கஷ்டம்தான். அப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து தளபதி ஜெயித்திட்ட சொல்றாங்க, 3 நாள் கழிச்சு தான் இதை நீங்க பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க 4 நாள் தானே, அதனால உணவு வேலையை பார்த்துட்டு அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு போறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. லெட்டரை பிரிக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரிச்சம்பழம் கையில் இருக்காது. அப்படி எழுதுறாங்க. லெட்டரை பிரிக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரிச்சம்பழம் கையில் இருக்குது. அது எழுதப்பட்ட ஒத்தை வாசகம், இன்னும் 3 நாள் அங்கே தங்கி இருந்த உணவு வேலை பார்க்கும். எப்படி இருக்கும்? 2 பேர் சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. நம்ம ஒரு சுன்னத்தை பேணுறதுக்கு தடுமாறுறோம். அவ்வளவு கட்டுப்பட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால இங்க மக்காவாசிகள் என்ன செய்யறாங்க, முகம்மதை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவை தாக்குவோம்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. இன்னைக்கு மட்டும் ஷேர் மார்க்கெட் கிடையாது. அபு சுஃபியான் இருக்காரு, மிகப்பெரிய மூளை, சரியான மண்டை. அவர் ஷேர் மார்க்கெட் எப்படி உருவாக்குறாருன்னா, ஒவ்வொரு வீட்லையும் காசை வாங்கிட்டு ஒரு குழு போய் ஷாம்ல வியாபாரம் பண்ணிட்டு அந்த காசுக்கு ஆயுதங்களை வாங்கிட்டு வர்றது. மக்காவில் ஒவ்வொரு வீட்டுக்கு இவ்வளவு வரி மாதிரி போட்டு ஷேர் மாதிரி போட்டு வாங்கிட்டு அவர் வியாபாரத்துக்கு போயிட்டார். அந்த உளவு பிரிவு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. இப்படி அபூ சுஃபியான் ஷாமுக்கு ஆயுதங்கள் வாங்க போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அபூ சுஃபியான் வர்ற டேட்டையும் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்யூரேட்டா சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. அந்த உளவு பிரிவு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மதீனாவை அவர் கிராஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி உளவு பேரை கொடுக்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகள் பத்ரு கிளம்பல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்ரு கிளம்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை கூட்டிட்டு, அப்ப அப்படிதான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. முஸ்லீமோட எண்ணிக்கையே மொத்தம் டோட்டலி 313 பேர் தான். அவங்கள கூட்டிக்கிட்டு அபூ சுஃபியானுடைய அந்த ஆயுதத்தை தடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. நோக்கம் என்ன? மதீனாவிலிருந்து கிளம்புற நோக்கம் என்ன? அபூ சுஃபியானுடைய ஆயுதத்தை தடுக்கணும், அதாவது பறிக்கணும், 2ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டை உருவாக்கின அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய கில்லாடி. அவர் என்ன செய்யறாரு, மதீனா வழியா அங்க ஒரு சாணம் கிடைக்குது, ஒட்டக சாணம். அந்த ஒட்டக சாணத்தை அப்படியே குச்சி வச்சு நோன்றாரு. அதுல சின்ன சின்ன பேரிச்சம்பழங்கள் இருக்குது. சின்ன சின்ன பேரிச்சம்பழ கொட்டை, சின்ன பேரிச்சம்பழ கொட்டை இருக்குது. அந்த சாணத்தை தொட்டு பார்க்குறாரு, சூடா இருக்குது. அவர் நண்பர்கள்ட்ட சொல்றாரு, இந்த பழம் மதீனாவில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால மதீனா ஒட்டகமே இந்த பக்கம் வந்திருக்குது.
சூடா இருக்கு, இப்பதான் முகமதுடைய ஆட்களும் இந்த பக்கம் இருக்கணும், ஸோ நமக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடற்கரை ஓரமாக ஜித்தா போய் மதினா மக்கா போயிருக்காரு. ரூட்டை மாற்றி மதினாவுக்கு 2 ரூட் இருக்கு, ஜித்தா வழியாகவும் வரலாம், நேரடியாக இப்போ நம்ம பஸ் ரூட்டு போகிறோம் இல்லையா அந்த வழியாகவும் வரலாம். இவர் கடற்கரை ஓரமாக ஜித்தா போய் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போயிடுறாரு. இந்த அபு சுஃபியானுடைய கூட்டத்தை முகமது தடுத்துட்டார், கொலை பண்ணிட்டார் அப்படின்னு அபூ ஜஹல் வந்து மக்காவுல ஒரு பெரிய பிரளயத்தை கிளப்பி விட்டுறாப்புல. அதுல இன்னொரு விஷயம், அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவும் ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி, சரியான பவர்ஃபுல் கேள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹிந்தாவும் அபூ ஜஹல் கேட்டு ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க, 1000 பேர். அவங்க தான் படையை திரட்டுறாங்க, 1000 பேர். அபூ சுஃபியான் நியூஸ் சொல்லி விடுறாப்புல, நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போதும் அதை கேட்காம இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் அந்த செய்தியை மறைச்சிட்டு பத்ர் ஒரு இடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாரு, யுத்தத்திற்கு ரெடி ஆகுது. இது ஒரு குறிப்பா, இது அப்படியே ஒரு பாயிண்ட் தனியா வைங்க, தயாராயிட்டாங்க. அப்போ அபூ சுஃபியான் வந்துட்டாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு அந்த சைடு ஆடு மேய்க்க போன ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க நேற்று வந்து 9 ஒட்டகம் எடுத்தாங்க, இன்னைக்கு 10 ஒட்டகம் எடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக அப்படின்னு. அந்த பையன் ஆடு மேய்க்கிறவங்க என்ன தெரியும், அவன் சொன்னா 9 ஒட்டகம், எத்தனை பேர்லாம் எனக்கு தெரியாது, 9 ஒட்டகம் எடுத்தாங்க நேற்று, இன்னைக்கு 10 ஒட்டகம் எடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 900 1000 பேர் அவங்க இருக்கலாம். அப்ப உழவு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, 900 1000 பேர் இருக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது மஷூரா பண்றாங்க. முதல்ல முஹாஜிர்கள் கேட்கறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு முஹாஜிர்கள் மத்தியில சார்பாக பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்கிறோம் என்று சொல்லுவோம் என்று நீங்கள் எண்ணி எங்களை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் எங்களுடைய வாள்கள் சொல்லும் என்றால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு யுத்தத்தில் கலந்து கொள்வோம் அப்படின்னு பேசினாங்க. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரியின் பக்கம் திரும்பினாங்க. அன்சாரிகள் சார்பாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க. அவங்க தான் தலைவர், அன்சாரியுடைய தலைவர். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, எங்களுடைய உயிர் உடைமை அனைத்தையும் உங்களுக்காக நாங்கள் தியாகம் செய்வதாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்குறுதியை அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 பேரும் நல்ல முஸ்லீம்கள், சரியா ஒத்துழைப்பாங்கிற ஸல்லல்லாஹு தெரிஞ்சோன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய ரசூலுல்லாஹ்வும் போய் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்துடுறாங்க. இது 2வது பார்ட். 3வது பார்ட், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அந்த மஷூராவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த உடனே சஜிதாவிலே விழுந்தார்கள். கதலனன்து அன்னஹு மாத்த, இதே வார்த்தை ஹதீஸ்ல வருது. நான் எண்ணிக்கொண்டேன் நபி அவர்கள் இறந்து விட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சஜிதாவோட இருந்தாங்க. சஜிதாவிலே அழுக, சஜிதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த கேட்டுட்டு துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அமைதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருந்தாங்க. அவ்வளவு நீண்ட நேரம் இருந்தது தான் அபூபக்கர் சித்திக் அப்படி குறிப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் எந்திரிச்சாங்க, வாளை கையில் எடுத்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி சொல்லி நற்செய்தி சொல்லி இருக்கிறான், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் மத்தியில உற்சாகமா பிளான் போட்டு கொடுத்தாங்க. ஒரு தளபதி, கைதேர்ந்த ஒரு தளபதி எப்படி நடந்து கொள்வாரோ அது போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு பின்னால ஒரு உழைப்பு, முதல்ல மஷூரா பண்ணாங்க, மஷூரால எல்லாரும் ஒத்து வந்தாச்சு. 2வது துஹாவுக்குள்ள போனாங்க, 3வது செயலுக்குள்ள வர்றாங்க. இது நல்லா கவனிச்சு பார்க்கணும். இது மாதிரி தான் நம்முடைய பிசினஸ், வியாபாரம், கல்யாண காட்சிகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும். ஒண்ணு குடும்பத்துக்குள்ள மஷூரா பண்ணணும். பத்ர் யுத்தம் தானே, வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுறதால அது கடந்து போயிடக்கூடாது. குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் மஷூரா பண்ணணும், சரியா? 2வதாக துஆவில் உட்கார்ந்துடணும். என்னதான் மஷூராவில் முடிவு கிடைச்சாலும் யாரெல்லாம் நீங்க முடிவு பண்ணிருக்கோம் எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு துஆவில் உட்காரணும். 3வது செயல்படுத்தணும். ஸல்லல்லாஹு பாடம் கற்று தராங்க முதல் யுத்தத்திலேயே. அதே மாதிரியே மஷூரா செஞ்சாங்க, 2வது துஆ பண்ணாங்க, 3வது செயல் இறங்கினாங்க. செயல் இறங்கும் போது மலை சொன்னாங்க, அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான்னு சொன்னோன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயிலிருந்து வாக்கு வந்த உடனே அவங்க பெரிய சந்தோஷம். ஏன்டா அவங்க சஜிதாவில் இருக்கும் பொழுதே ஒரு சின்ன கனவு கண்டாங்க. அந்த கனவுல பத்ருடைய முடிவு அவங்களுக்கு காட்டப்பட்டுருச்சு. பத்ருடைய முடிவு அவங்களுக்கு காட்டப்பட்டுருச்சு. வெளியே வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அன்ஃபால்ல சொல்லி காட்டுகிறான், 3000 5000 மலக்குகளை நாம் அவருக்காக உதவிக்கு அனுப்பி வைத்தோம். இவங்க 313 பேரு, மலக்குகள் 3000 5000 பேர். முதல்ல சலாத் ஆலாப் அப்படிமா, அப்புறம் ஹம்சத் ஆலாப் அப்படிமா.
3000 5000 மலக்குகள் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரியா? பத்ரில் உள்ள என்னென்ன நமக்கு தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும். இப்போ நீங்க உம்ராவுக்கு போயிருக்கும் போது உங்களுக்கு டூரிஸ்ட் காட்டி தந்திருப்பாங்க. பத்ரு கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு அபூஜஹல் எல்லாம் புதைக்கப்பட்ட 70 பேர் ஒரே கிணத்துல போட்டு புதைக்கப்பட்ட அந்த கிணத்தை காட்டியிருப்பாங்க. ஒரு மலையை காட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் ஜபலுல் மலாய்க்கா. மலக்குகள் இறங்கிய மலையினால அந்த மலைக்கு பேர் ஜபலுல் மலாய்க்கா. வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு உம்ராவுக்கு போனால் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ அது பேர் ஜபலுல் மலாய்க்கா அப்படின்னு மலக்குகள் எங்கே இறங்குனாங்களோ ஸல்லல்லாஹு காட்டினாங்க. இங்கே தான் மலக்குகள் இறங்குனாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னைக்கு சவுதி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி அது டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருக்காங்க. அது பேர் ஜபலுல் மலாய்க்கா. அதே மாதிரி அபூஜஹல் போட்டப்பட்ட கிணறும் அது பக்கத்துலேயே இருக்குது. சரியா? அது பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணி தேவைக்காக வேண்டி ஒரு கிணத்துல எச்சியை துப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணத்துல ஷிஃபா தண்ணி எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பத்ர் யுத்தத்துக்கு போறவங்க. இப்போ ஜம்சம் தண்ணியை விட முக்கியமான தண்ணிங்கிறாங்க சில பேர். அதை சில இமாம்கள் ஜம்சமை விட அது முக்கியமான தண்ணிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு எச்சி துப்பப்பட்ட தண்ணீர் இன்னைக்கு வரைக்கும் அது தண்ணி வந்துட்டு இருக்கு. போகக்கூடிய உம்ராவுக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு வேலை இல்லைங்க. ஹாஜிகள் அதிகமாக போக வாய்ப்பு இல்லை. உம்ராவுக்கு போகக்கூடியவங்க அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. இதுவும் பத்ரில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவதா 70 பேர் அதில் கைது செய்யப்பட்டாங்க. 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய மெத்தட் இருக்கு இல்லையா, முறை, இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. அந்த மெத்தடை வச்சு நிறைய பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஐரோப்பாவில். அப்படி நடத்துனாங்க. 70 பேரையும் நடத்திட்டாங்க. அந்த 70 பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஆசிஃப் இருந்தார். கைது செய்யப்பட்டவங்கள ஆசிஃப் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகள் ஸைனபுடைய புருஷன் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டாவதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அத்தா கூட பிறந்தவர். சச்சாவோ பெரியத்தாவோ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அப்போ முஸ்லீம்களுக்கு பாதகமாக வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வரப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹைட், நல்ல பாடி. அப்போ ஒரு மதீனாவுடைய அந்த பள்ளியுடைய ஒரு தூண்ல அவங்க கையை கட்டப்பட்டிருந்தாங்க. கைதிகளை கட்டுற மாதிரி அவங்களையும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மதீனாவுக்கு அவர் அனுப்பி வைக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய ஈரல் குழந்தை உங்களிடத்தில் நான் அனுப்புகிறேன், அவரை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்று சொல்லி அந்த 70 மதீனா வாசிகள்கிட்டையும் பையத் வாங்கினார். யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம் 2.5 ஆண்டுகள் பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டு மக்காவுல தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் அவங்களோட சேர்ந்து இருந்தார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட மனிதர் கட்டப்பட்டிருக்காரு. வழி தாங்க முடியாம முழங்குறாரு. சுபு தொழுக வச்சோட ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தந்தையினுடைய முனங்கள் சத்தம் நேற்று இரவு என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. ஹதீஸ்ல எப்படி வார்த்தை, அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன். என்னுடைய தந்தையினுடைய முனங்கள் சத்தம் என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. அவருக்கு யாராவது ஆடை இருந்தால் கொடுங்கள் அப்படின்ட்டாங்க. மேல் சட்டை இருந்தால் கொடுங்க. அவர் குளூர்ல நேற்று ரொம்ப முடங்கிட்டு இருந்தாரு. அவருடைய முடங்கல்னால நானும் தூங்காமல் வருத்தத்திலேயே படுத்து கிடந்தேன் அப்படின்னு ஆடை இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. யாருடைய சட்டையும் பொருந்தலை. ஆடை கொடுத்தது யாருண்டா, சட்டை கொடுத்தது முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லா என்று உடை. அவர் 2 ஒரே ஹைட்டு வெயிட்டு. அவர் சட்டை அப்பாஸ் தான் பொருந்துச்சு. கைதிங்கிற முறையில் சட்டையை வாங்கி கொடுத்தாங்க. இது நடந்து எப்போது? ஹிஜ்ரி 2. இது நடந்தது எப்போ? ஹிஜ்ரி 2. பல ஆண்டுகள் கழித்து அவர் முனாஃபிக்கின் தலைவர் நல்லா லிஸ்ட் கொடுத்துட்டான். அவரை பற்றி பெரிய ஃபுல் டீட்டெயில்ஸும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அறிவிச்சிட்டான். அந்த விஷயங்கள் ஃபுல்லாக நபியுடைய ரகசிய காவலரா என்ற ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியும். அப்போ சட்டை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அவருடைய மௌத்து வந்துருச்சு. முனாஃபிக்குடைய தலைவர் தெரிஞ்ச பின்னால அவருடைய மௌத்து வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் அழைப்பு கொடுக்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்காக தொழ வைக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் மகன் மூமின் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க போறாங்க. தொழ வைக்க போறது மட்டும் கிடையாது, தன்னுடைய அபாவையும் தூண்டி அவர்கிட்ட கொடுத்து இதை அவர்கிட்ட போட்டு அடக்குங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அபாவை கொடுத்து இதை போட்டு அவருக்கு அடக்குங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேஷ்டினா அபாவை கீழே பிடிச்சிட்டு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் விட மாட்டேன், யாருக்கு போய் தொழ வச்சு பாவம் பண்ணி தேட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதை ஹதீஸ்ல எழுதுறாங்கன்னா கோபம் கொண்டு தடுத்தாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா இப்னு கத்தாப் தர்னி, கத்தாபுடைய மகன் என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழ வச்சுட்டாங்க. அவருக்கு ஆடையும் கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்க. போய் தொழ வச்சுட்டாங்க. தொழ வச்சு இந்த பக்கம் அந்த சலாம் கொடுத்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர்றாங்க.
தொழுக வரைக்கும் அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா நபியுடைய ஆசையை கெடுக்க வேணான்னு. தொழுகை முடிச்ச உடனே இனிமேல் முனாஃபிகீன்கள் தொழுகைக்கு நீங்க வேணாம், வலா தக்கும், அவங்களுடைய இடத்துல போய் நிற்காதீங்க, அவங்களுக்காக துவா செய்யாதீங்க அப்படின்னு தடை இறக்குனான். உமர் இல்லாத 19 இடத்துல உமர் இல்லாத அவங்க பேசினான் அல்லாஹ். ஹிஜாப்லாம் உமர் மூலமா வந்ததுதான். ஹத்தீம்ல சுத்துறாங்க இன்னைக்கு, அதெல்லாம் உமர் இல்லாத மூலமா வந்ததுதான். அந்த மாதிரி முனாஃபிகீன்கள் தொழு வைக்க கூடாது அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தொழுவ முடிஞ்சோடனே அறிவிச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, என்னுடைய விருப்பத்துக்கு நான் தொழுவ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரை நினைவுபடுத்துறாங்க. அந்த நேரத்துல பத்ரில் என்னுடைய சரிய அப்பாஸ் ரலியல்லாஹு யாருடைய சட்டையும் பொருந்தாத நேரத்துல இவர் தந்தார், இவருக்கு ஒரு கைமாறும் செய்ய முடியலையே என்ற உள் மனசு எனக்கு வருத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததன் காரணமாக நான் அதை இந்த உலகத்திலேயே முடித்து கொண்டேன். அந்த ஜஸாவுக்கு ஜஸா நான் இந்த உலகத்திலேயே முடித்து கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அருமையான சகோதரர்களை அடுத்து இத்திகாஃபை பற்றி பேசணும். இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சு பார்த்துக்கோங்க. பத்ர் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட மெத்தட் மஷூரா பண்ணாங்க, துவா பண்ணாங்க, செயல்பட்டாங்க. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 70 காஃபிர்களை உள்ள தூக்கி போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தன் பேரா சொல்றாங்க. அபூ ஜஹலே, நான் இப்போ முஹம்மதாயி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்போ விளங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. உத்துபாவே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்ப கேக்குதா, புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி ஒவ்வொரு பேராய் சொல்லும் பொழுது அப்போ உமர் ரலியல்லாஹு யார்கிட்ட பேசுறீங்க? செத்து போனவங்களை போய் நின்று பேசிட்டு இருக்கீங்க, செத்து போனவங்களை போய் நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமரே, உம்மை விட உங்களை விட அழகாக அவரை கேட்பார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுல, மையத்திலே கேட்பாங்க, அவங்களால செயல்பட முடியுமான்னு தெரியாது. அதனால ஒப்பாரி வச்சு அழுக கூடாது அப்படிங்கிறது. மையத்தை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுக கூடாதுன்னு சொல்ற காரணம் என்ன, மையத்தில் கிளங்கும், அவங்க செயல்பட முடியாது, ஆனா காது கேட்கும், கொஞ்ச நேரத்தை காது கேட்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுக்கு இன்னும் வேற அர்த்தம் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் சொல்றேன். ரோமாக்கள் பக்கம் பக்கமா அதுக்கு எழுதுறாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னக லா துஸ்மில் மௌத்தா, இறந்தவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். இறந்தவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அது ரெண்டுக்கும் அர்த்தம், நீண்ட அர்த்தங்கள் இருக்குது. அது சும்மா 2-3 நிமிஷத்தில் அதுக்கு முடிக்க முடியாது. இந்த ரெண்டையும் செய்திகளை மட்டும் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேன். முடிஞ்சா அடுத்ததை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக அக்கம் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் எதிர்ப்பதற்கு பயந்தாங்க. குறைஷிகளாலே ஒன்றும் பண்ண முடியல, போங்கடா அப்படின்னு. இப்போ என்ன நடக்குதோ இஸ்ரேல் அமெரிக்காவை, அது அப்படியே அதுவும் ரமலான்ல தான். ரமலான்ல முஸ்லீம்கள் மீது வலுக்கட்டாயமா யுத்தத்தை திணிச்சால் பேக்ரவுண்டு தான். நான் யுத்தம் ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், ரமலான்ல ஆரம்பிக்கிறாங்க, பத்ர் தான் நினைவுக்கு வருது. பத்ரில் எப்படி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ அந்த மாதிரி ஈரானுக்கு வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். ஆனால் அது முழுசா அல்லாஹ் இப்போ உண்மையாக்கிட்டு வர்றான். கடைசி வெற்றி முஸ்லீம்களுக்கு இருக்கணும்னு சொல்லி துவா செய்யுங்க. அந்த மண்ணில் இருந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு நகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மனசார துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு துவா கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது. அடுத்து இஅ்திகாஃப். அருமையான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. சில விஷயங்கள் ஃபர்லாக இருக்கும் தனிப்பட்ட முறையில், சில விஷயங்கள் ஃபர்லாக இருக்கும் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தில். அந்த ஃபர்லுக்கு உதாரணம் ஜனாசா தொழுகை. இப்ப தாஹிர் பள்ளியை சுற்றி ஏதாவது மௌத்து ஆணோ பெண்ணோ மௌத்தாயிட்டா தாஹிர் பள்ளியுடைய ஜமாத்தை சேர்ந்த இப்போ இந்த மொஹல்லா தான், அதனால அந்த உதாரணத்தை பயன்படுத்துறேன். இந்த மொஹல்லாவை சேர்ந்த எல்லோர் மீதும் ஆண்கள் மீதும் ஃபர்ல் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது, தொழு வைப்பது, குளிப்பாட்டுவது ஆண்கள் மீது கடமை. யாருமே போகாம யாராவது ஒரு 4 பேர் போய் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி நல்லடக்கம் செஞ்சுட்டாங்கடா, தாஹிர் பள்ளியில் குடியிருக்கக்கூடிய அத்துணை மொஹல்லா வாசிகளும் பாவமற்றவர்கள் ஆயிடுவாங்க. 4 பேர் செஞ்சோடனே எல்லாரும் குற்றமற்றவர்கள் ஆயிடுவாங்க. இது ஃபர்லுக்கு உதாரணம். அது மாதிரி தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபுடைய கடைசி 10 நாட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க, இஅ்திகாஃப் இருந்திருக்காங்க. அவங்க வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல நடு 10ம் கடைசி 10ம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த 10ல இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னு தெரியல. இஅ்திகாஃப் அப்படின்னா தரிக்குதல், தங்குதல் அப்படின்னு தான் அர்த்தம். இஅ்திகாஃப் பெரிய கம்பசூத்திரமான வார்த்தையெல்லாம் இல்லை. இஅ்திகாஃப் அப்படின்னு தரிக்குதல், ஒரே இடத்துல இருக்குதல், தங்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ ஜும்மாவுக்கு வர்றீங்க, 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகும் ஜும்மா பயான்லாம் கேட்டு போகிறதுக்கு இல்லையா? ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும், 1 மணி நேரம் ஆயிடுன்னு வைங்களேன். நீங்கள் மறக்காம நவைத்தில் இஅ்திகாஃப் அகூனு ஃபீ ஹாதல் மஸ்ஜித், அரபி தெரியலையா, இந்த பள்ளிக்குள் இருக்கும் வரையும் நான் இஅ்திகாஃபை நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் பயான் கேட்டாலும் நன்மை, சும்மா உட்கார்ந்தாலும் நன்மை, அப்படியே ஜும்மா தொழுக்கு அப்படியே ஒரு ஓரமாக போய் படுத்துட்டாலும் நன்மை கிடைக்கும்.
நீங்க எப்போ இந்த பள்ளியை விட்டு வெளியே போறீங்களோ அது வரைக்கும் உங்கள் நன்மைகள் பட்டியல் ஏறிக்கொண்டே இருக்கும். அதனால நான் சொல்றது உள்ள 5 வக்துக்குமே நீங்க ஏத்திகாஃப் நியத்து பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. பள்ளிகள் எப்போ வந்தாலும் ஏத்திகாஃப் நியத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏத்திகாஃப் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறது சாதாரண ஒரு சுன்னத்து, சாதாரண சுன்னத்து. ஆனால் பிந்திய பத்தில இருப்பது சுன்னத்து, அது பேர் வந்து பொதுவான ஒரு சுன்னத்து, கிஃபாயா, சுன்னத்தை கிஃபாயா. யாருமே ஒருத்தர் கூட இந்த பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கலை என்று சொன்னால் சுன்னத்தை விட்ட குற்றத்திற்கு தாஹிர் பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய முஹல்லாவாசிகள் அனைவரும் குற்றவாளி ஆவார்கள். சுன்னத்தை கிஃபாய் விட்ட குற்றத்திற்கு பள்ளியில சுற்றி இருக்கிற சந்தா கொடு, சந்தா கொடுக்காம போ, கஞ்சி வாங்க, கஞ்சி வாங்காம போ, பக்கத்துல குடியிருந்தா நீங்க குற்றவாளிகள் ஆயிடுவாங்க. யாராவது ஒருத்தர் அந்த ஏத்திகாஃபை நியத்து பண்ணி உள்ள உட்கார்ந்துட்டாருன்னா ஏத்திகாஃபை சுன்னத்தை பேணாத குற்றத்தில் இருந்து எல்லாருமே தப்பிச்சிடுவீங்க. எல்லாரும் தப்பிச்சிடலாம், டோட்டலி தப்பிச்சிடலாம். யாருமே குற்றவாளியா ஆகியிருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் இருந்தால். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மிக பெரியவன். நம்முடைய பள்ளி ஆரம்பத்தில் வருஷத்திலேயே இங்க வந்து கியாமுல்லைல ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வருஷமே நான் தான் ஏத்திகாஃப் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏத்திகாஃபையும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு என்னோட செம்புதாசன் இருக்க அந்த பையன் வந்தான். அப்படி அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு ஏத்திகாஃபும் நல்ல அமலா போயிட்டு இருக்கு. சரியா? இப்ப நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் நீங்க கவனிச்சு பார்க்கணும். 3 விஷயங்கள் கவனிச்சு பார்க்கணும். ஒன்னாவது, இந்த பள்ளியில வந்து எங்கேயாவது ஏழான்னு பாக்குறீங்களா? ஃபர்ல் தொலைக்கு அந்த மாசம் வந்து வந்திருக்கேன், லக்னோல இருந்து வந்திருக்கேன், இந்த மாசம் வந்து வந்திருக்கேன், ஏழான்னு பாத்துறீங்களா? எவ்வளவு 17 நாள் தொழுறீங்கல்ல, ஒரு ஏழானாவது எனக்கு பண்ணியிருக்கோமா? ஒரு விஷயத்த நாம குறிப்பா இருக்கிறோம், நானும் சரி நிர்வாகம் சரி, அல்லாத யாரிடத்திலும் அந்த ஃபர்ல் தொலைக்கு பின்னால கேட்க கூடாது. சலாம் கொடுத்தோன்னு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் தானே. அந்த நேரத்துல நாம் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கிறோம். அதனால அனுமதி யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான உஸ்தாது மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனா பள்ளியுடைய உசூலை நாங்க மாத்தவே கிடையாது. பள்ளியுடைய சட்டத்தை நாங்க மாத்தவே இல்லை. இது இந்த பள்ளிக்கு மட்டும் உள்ள சிறப்பு. அக்பர் பள்ளிக்கு போய் பாருங்க, 5 வக்துக்கும் ஏழாம் நடந்துட்டே இருக்கும். மாமூர் போங்க 5 வக்துக்கும் சுப்பு மாதிரி எதையும் பார்க்க மாட்டாங்க, ஏழான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால சலாம் கொடுத்தவுடன் அல்லாஹ் அல்லாதவர்களும் கேட்க கூடாது அப்படின்னு நம்ம கவனமா இருக்கிறோம். 2ஆவதாக இப்ப நான் சொன்னேன்னு சொல்லிட்டேன்னா அது பேர் ஏழான், சுவால்ல வராது. பயானோட பயான் ஏழானா போயிடும். ஆனா சலாம் கொடுத்த பின்னால சொன்னால் நீங்க எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளிகள். இங்க வர்றவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க, நல்ல திறமையானவங்க எனக்கு தெரியும். ஒரு கோடை போட்டா ரோடா போட்டுருவீங்க. அதனால பள்ளி விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கஞ்சிக்காக காசு எழுதினவர்கள் அல்லது டொனேஷனுக்கு வாக்கு கொடுத்தவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, அதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அவங்க வந்து மொத்தம் 18,000 ரூபாய் கஞ்சிக்கு செலவு பண்றாங்க. இவ்வளவு நேரமா விரிவா பேசுறது இல்லை. ஆனா 7 ஆண்டு வந்துருச்சு இல்லையா, 8,000 ரூபாய் தான் உங்கள்கிட்ட வாங்குறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த காசை வச்சுதான் மௌலானாக்களுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ், மற்ற இதர செலவுகள், அடுத்த வருஷம் தேவையான செலவுகள்லாம் அந்த காசை மிச்சப்படுத்தி தான் பண்றாங்க. திரும்பவும் சொல்றேன், தயவு செய்து சகாத்துடைய காசை உள்ள பூத்திடாதீங்க. ஒரு 1000 ரூபாயை கூட 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் சதக்கா, 1000 ரூபாய் சதக்காத்து அப்படின்னா பூத்திடாதீங்க. முழுக்க சகாத்துடைய காசு ஜாயிஸ் ஆகாது. என்ன நோம்பு திறக்க வர்றதுல நிறைய பேர் வசதியானவங்க வர்றாங்க. ஜகாத் வந்து 612 கிராம் வெள்ளி எவரிடத்துல இல்லையோ, அந்த அமௌண்ட் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்கணும். மற்ற பேருக்கு ஜகாத்து கொடுத்தாலும் அது ஜகாத்தாக நிறைவேறாது, அது சதக்காவாகத்தான் போகும். நம்ம இப்போ ரொம்ப விலாவாரியே சொல்றதுனால சில விஷயத்துல ஜகாத்துடைய விஷயத்துல நிறைய பொம்பளைங்க நல்ல உஷாராயிடுறாங்க. பயங்கர மன வருத்தம் தான் எனக்கு. என்னன்னு கேட்டா, முந்தா நாள் ஒரு லேடிட்டு ஒரு மெசேஜ் வருது, அது எனக்கு 17 பவுண்ட் இருந்துச்சு, 17 பவுண்ட் இருந்துச்சு, ஜகாத்து கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு 6.5 பவுன் ஒரு பேட்டியை கொடுத்தேன், இன்னொரு 6.5 பவுன் ஒரு பேட்டியை கொடுத்தேன். இப்போ நான் ஜகாத்து கொடுக்க வேண்டியது இல்லையில அப்படிங்கிறாங்க. எப்படி இவ்வளவு உஷாரா இருந்தா அப்ப என்ன பண்றது? அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியதெல்லாம் குறுக்க சிந்தனை செய்யக்கூடாது. பெண்களை இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப எப்படி என்ன பண்றது? அல்லாஹ் வந்து ஜகாத்துடைய விஷயத்த தெளிவா சொல்லி தர்றான். யாரு கொடுக்கணும், யார் மேல கடமை. போன வாரம் இதுல தெளிவா நான் சொல்லிட்டேன். அதனால இக்லாஸாக அல்லாஹ்வுடைய அமல்களை செய்யுங்க. ஏத்திகாஃபுக்கு யார் யார் நம்ம பள்ளிக்கு வர்றீங்களோ அவங்க வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வகையான டீ, உங்களுக்கு வகையான சாப்பாடு, உங்களுக்கு வகையான அத்துணையும் உங்க வீட்டுல இருந்து வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு தூரமா இருக்கு, எனக்கு சாப்பாடு வர வைக்க முடியாது அப்படிங்கிற பேச்சு இந்த பள்ளியை பொறுத்தவரை கிடையாது. முதல்ல சொன்னேன், வசூல் கிடையாது. 2ஆவது, இங்க வந்து நிர்வாகத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் சாப்பாடு கொடுக்க போறாங்க. இங்கேயே மதரசாவுடைய சமையல்காரரை வச்சு ஆக்க போறாங்க. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏத்திகாஃப் வாங்க.
10 நாள் முடியாத ஹசரத் அப்படின்னா சனி ஞாயிறை செலெக்ஷன் பண்ணுங்க. அதுவும் முடியாத ஹசரத் ஒரு நாள், அதுவும் முடியாத ஹசரத் இரவுல மட்டும் 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படையான இரவுகள்ல மட்டும் மகரிப் உள்ள வாங்க, சுபுக்கு போயிடுது. பகல்ல உங்க வேலைகளை பாருங்க. மகரிப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா முன்னாலே பேரை கொடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு நைட்டு வர்றேன் ஹசரத் என்கிட்ட சொன்னாலும் சரி, சுல்தான் ஹசரத் சொன்னாலும் சரி, பாஷா பாய், ரஃபீக், இவ்வளோ யார்ட்டையும் ஒரு ஆட்டு சொல்லணும். மௌலானா தலைமை இமாம்கிட்ட சொன்னாலும் சரிதான். அப்படி நீங்க தலைமை இது சொல்லக்கூடிய நேரத்துல சாப்பாடு வசதி ஏற்பாடு பண்றது தோதா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். மகரிபுக்கு வாங்க, சுபுவுக்கு போயிடுங்க. உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். இந்த லைலத்துல் கத்ருங்கிறத 27 தான். ஒரு 2 நிமிஷம் நீங்க பொறுத்துக்கிடுங்க. என்ன 3 சப்ஜெக்ட் ஒன்று சேர்ந்துருச்சு. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது 27ங்கிறத மைண்ட்ல இருந்து தூக்கி வீசிடுங்க, குப்பையில தூக்கி வீசிடுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ஆய்வு தான். இன்னும் அன்சல்னாவோட லைலத்துல் கத்ர் வார்த்தை 3 தடவை வருது. லாம் ஏ லாம் தேன் பல தடவை சொல்ற நினைவுபடுத்துறது தான். அது ஒரு மூவும் போது 27 ஒத்தப்படையில் வருது. ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி சொல்றேன். அல்லம்னி ரப்பி ஹாதா லைலத்துல் கத்ர், இதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி என்னுடைய ரப்பி எனக்கு அறிவித்து தந்தான். நான் அதை உங்களுக்கு சொல்வதற்காக மஸ்ஜித் நபவி நோக்கி வந்தேன். இன்ன தோழர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அன்சாமி அல்லாஹ் எனக்கு அதை மறக்கடித்து விட்டான். ஒற்றைப்படைகளில் ஒன்றை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படைகளில் ஒரு நாள். ஏன்னா 21 அடுத்த ஜும்மா வந்துடாது. அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன். 21 லைலத்துல் கத்ரா இருக்கலாம். குர்ஆன் இறங்கி இரவு வந்து 27 கிடையாது. ஸல்லல்லாஹு 40 வயசுல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இறங்குச்சு லைலத்துல் கத்ர்ல. அது வந்து பிற 21. இந்த குறிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது வந்து 27 இல்லை, பிற 21 அதிகாலை நேரம் சுபுவுக்கு கொஞ்சம் முன்னாலதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் குர்ஆன் இறங்குச்சு. பிற 21 சுபுவுடைய நேரத்துல தான் குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்குச்சு. அந்த வருஷம் 21 லைலத்துல் கத்ர். சரியா? யாரோ இமாம்கள் வந்து எல்லாத்தையும் 9 நாளைக்கு 5 நாளைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு 27க்காவது வாப்பா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை பிடிச்சிக்கிறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அன்னைக்கு புது ட்ரெஸ், அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு அதுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்கு புது தொப்பி. இன்னும் சொல்ல போனா வளமையா வந்தவங்கலாம் 4வது மாடியில் நிற்பாங்க. ஒரு மாதிரி முடிஞ்சோடனே முடிச்சுக்கிறாங்க. இதுவும் மென்டாலிட்டியான தப்பு. 2வது தராவியை கொடுக்கக்கூடிய முக்கியம். இஷா தொழுவ மாட்டேங்கிறாங்க. இஷா தொழாம அங்க ரோட்ல நிக்கிறாங்க. தராவிக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் உள்ள வந்து தொழுகிறாங்க. சுண்ணத்தா பாருங்க, ஃபர்லா பாருங்க. ஃபர்லு தொழுகளையும் சொன்னா தண்டனை கிடைக்கும். ஃபர்லான நோம்பா இருந்தாலும் சரி, ஃபர்லான ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, ஃபர்லான ஸகாத்தா இருந்தாலும் சரி, ஃபர்லு கேட்டகிரி என்பது நம்ம மீது கண்டிப்பான கடமை. இல்லைன்னா தண்டனை கிடைக்கும். நீ தராவி தொழுவாம போ, உங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது. ஆனா ஃபர்ல இஷாவை தொழுதுட்டு சுபுக விட்டுட்டு அதே மாதிரி மற்ற ஃபர்ல எல்லாம் விட்டுட்டு அமலுங்கிறத மிகப்பெரிய வெற்றியை தராது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரமதான் ஆகட்டும், ரமதான் இல்லாமல் போகட்டும், எல்லா காலத்திலும் ஃபர்லு தான். அந்த கேட்டகரியை உடைக்க முடியாது. நீங்க 10,000 சுன்னத்து செய்யறதும் சரி, ஒரு சர்வீஸ் சரி. உமர்ல வீட்டுல போறாங்க, ஒரு அம்மா பொறுப்பு வர்றாங்க, உன்னுடைய மகனை சுபோல காணன்னு கேட்கறாங்க. ஹவுஸ்லர் அமீர் மூவினோட இரவு முழுவதும் தொழுதுட்டே இருந்தான், கொஞ்சம் அசந்துட்டான் காலையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் வாயில மண்ணை உள்ள வச்சு குத்து அப்படின்னாங்க உமர்லாத்துல. இரவு முழுவதும் தொழுதுட்டு இருந்தான், காலையில் கொஞ்சம் சுப்பு வராமல் தூக்கிட்டான் அப்படின்னா வாயில மண்ணள்ளி வச்சு குத்து அப்படின்ட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அதனால தெளிவா சொல்லி இருக்கிறேன். ஏத்திகாஃபுக்கு முயற்சி பண்ணுங்க. பகல் 10 நாள் இருக்க முடிஞ்சா பெஸ்ட் வாங்க. வயசான அண்ணன் மாதிரி யாராவது ஏத்திகாஃபு வந்து உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு ஒரு சிரமம் கிடையாது. அப்படியும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டுதான் இளைஞர்கள் இரவுல இருக்க பாருங்க. உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சி போயிடும். ஏத்திகாஃபுடைய நன்மையும் கிடைக்கணும். ஒரு வகையான சாந்தி கிடைக்கும். சகீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி கிடைக்கும். பள்ளிக்குள்ள இருந்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டேன். இது போன வருஷம், அதுக்கு முந்தைய வருஷம் நம்மளோட இருந்தவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி எடுத்து சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் பிறை பார்க்கக்கூடிய முடிஞ்சு பெருநாளுடைய பிறை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவமும் இல்லாமல் அத்தனை பாவங்களை மன்னித்து அல்லாஹ் பேரருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.